உங்களுக்கு கால் வலி இருக்கா, இடுப்பு வலி இருக்கா, மாதவிடாய் பிரச்சனை இருக்கா? அதுக்கு ஒரே வழி இதுதாங்க. மொடவட்டங்கால் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. எனக்கு சிங்கப்பூரில் எப்படி கிடச்சிச்சின்னா, என் தோட்டத்தில் இருக்குங்க. இப்படி தான் இருக்கும் இந்த செடி. இதிலேருந்து தான் ஒரு கிழங்கு வரும். இந்த செடியில் இருந்து பாருங்கள், இந்த கிழங்குக்கு மேலே தான் இந்த இலையே வைக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இஞ்சி பூண்டு 4 பல் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி ஒரு கட்டை விரல் சைஸு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளிங்க, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே சரிசமமாக எடுத்துக்கோங்க. இந்த மொடவட்டங்காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வந்து போட்டுக்குங்க. ஒரு பல்ஸ் விடணும். அதே மாதிரி மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய் நல்லா பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு, அப்புறம் லவங்கு, ஏலக்காய் இதை போட்டுட்டு தாளிப்புக்கு அப்புறம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது. ஊற்றி நல்லா வதக்கின அப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி உங்களுக்கு சூப்புக்கு தேவையோ ஊற்றிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஸ்லோவாக கொதிக்க விடுங்க. ஆட்டுக்கால் சூப் எப்படி கொடுப்போம், சிக்கன் சூப்பு எல்லாத்தையோடையும் அட்டகாசங்க. நான்வெஜ் தான். என் பையனுக்கு ஊட்டுனா இங்கே சிக்கனை காணா மட்டனை காணான்னு கேட்குறான். அவ்வளோவுக்கு நான்வெஜ்ஜே தாங்க 100%. இதை நீங்கள் செஞ்சுட்டு இது இல்லை நான்வெஜ் ஸ்மெல் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோவே போட மாட்டேன். அவ்வளோ சூப்பருங்க. சொல்ல வார்த்தையில் என் பையன் வந்து 3 தடவைக்கு மேலே வாங்கி சாப்பிட்டான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு.